வணக்கம் மக்களே. இந்த வீடியோல வந்து ஜீ தமிழ் பத்தி தான் பேச போகிறேன். முட்டாளாக்கும் ஜீ தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜீ தமிழ்ல உங்களுக்கு எது பிடிக்கும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க தெரியும் ஜீ தமிழ்ல வந்து சாட்டர்டே சண்டேஸ்ல வந்து சரிகமா பாட்டுல காசு பண்ணுவாங்க. இந்த ஜீ தமிழ் வந்து நல்ல டாப்ல போனதுக்கு காரணமே இந்த செம்பருத்தி சீரியல் சரிகமாப்பா அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு ஷோவால மட்டும்தான் இந்த ஜீ தமிழ் பாப்புலரா இருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஜீ நெட்வொர்க் வந்து தமிழ்ல மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியால வந்து இருக்கு. இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஓல்டஸ்ட் டிவி சேனல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹிந்தில வந்து ஜி டிவி வந்து 1994 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஜி டிவி வந்து இப்போ உள்ள டாப்ல இருக்குன்னா என்ன ரீசன் அப்படிதான் பார்க்க போறோம். பட் இப்போ பாப்புலரா இல்ல, இப்போ கொஞ்சம் டவுன்ஃபாலா இருக்கு. பட் இப்போ 3 இயர்ஸ் பேக் வந்து பாப்புலரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த ரீசன் அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஜி டிவி உடைய ஹிஸ்டரியை பார்த்துலாம் வாங்க. நம்ம இப்போ பாக்குற கலர்ஸ் டிவி, ஸ்டார் டிவி, டிவி இந்த எல்லாருக்கும் பாப்புலரா இருக்கிறது வந்து இந்த ஜி டிவி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜி டிவி வந்து சந்திரா தான் ஓன் பண்ணாரு. ஸோ இந்த கம்பெனியோட பேர் என்ன அப்படின்னா ஜீ, அதாவது ஜீ என்டர்டைன்மெண்ட் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனி வந்து ஒன் ஆஃப் த டாப் இந்தியன் பேஸ்டு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஒரு இந்தியன் மார்க்கெட் கம்பெனி வந்து இந்தியாவிலே ஸ்டார்ட் பண்ணி இந்தியாவில் பாப்புலர் இருந்த கம்பெனி ஒரே கம்பெனி, அதை வந்து சன் டிவி அண்ட் ஜி டிவி அப்படின்னு சொல்லலாம். இவங்க பாப்புலர் ஆனதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா இவங்க வந்து எமோஷன்ஸோட விளையாடுறதுனால தான். நீங்க பாத்திருப்பீங்க ஒவ்வொரு ஷோலையும் வந்து சரிகமப்பா எடுத்துக்கோங்க. நீங்க சரிகமப்பால வந்து அவங்க டிஆர்பிக்காக அவங்க வந்து வர கண்டஸ்டன்ஸை வந்து இந்த மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு பாட வைக்கிறது, அந்த அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லி காமிச்சு, ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தி அவங்க வந்து பீப்புள்ஸுக்கு வந்து இமோஷன்ஸ் உருவாக்கி நம்ம அந்த டிவியை உட்காந்து பார்க்க வைக்கிற இந்த ஒரு ஃபார்மேட் தான் வந்து சுபாஷ் சந்திரா எடுத்திருக்காரு. இது தமிழ்ல மட்டும் நடக்கல, ஜி தெலுங்கு, ஜி கன்னடா, ஜி மலையாளம் அப்படின்னு சொல்லி எல்லா சேனல்லையும் இது நடந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க ஜி டிவி எடுத்துக்கோங்க. ஜி டிவி வந்து சரிகமப்பா இருக்கு, அங்கேயும் இதே மாதிரியான கண்டஸ்டன்ஸ் எடுத்துட்டு வராங்க. ஸோ அவங்க வந்து ஆடியன்ஸை ரீச் பண்ணணுன்றதுக்காக சரிகமப்பால வந்து இந்த மாதிரியான எது கொண்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இதே கான்செப்ட்ல டான்ஸ்லேயே கொண்டு வராங்க. இதேதான் வந்து ஆல் ஓவர் இந்தியால பண்றாங்க. ஸோ இதனால அவங்களுக்கு வந்து ரெவன்யூ டபுள் மடங்கா ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் ஆகுது. அந்த ப்ரோக்ராம் பார்ட்னர்ஷிப் இருக்காங்க இல்லையா, 26 to 27 கம்பெனிஸ் வந்து அவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ இதனால வந்து ஆட்ஸ் மூலமா அவங்க நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க. ஸோ இதனால வந்து இந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா சரிகமாப்பால உங்களுக்கு பிரைஸ் வந்து அப்ராக்சிமேட்டா 10 lakhs rupees தான் கிடைக்கும். பட் இது வந்து ஒருத்தர் போக போனா அது அதிகமா தெரியும். பட் அது வந்து ஜி நெட்வொர்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன்லி 0.1% மட்டும்தான் வந்து அவங்க வந்து ரெவன்யூல இருந்து தராங்க. சோ இதனால என்ன தெரியுது அப்படின்னா அவங்க வந்து எமோஷன்ஸை வந்து மக்கள் விளையாடி அவங்க வந்து டிஆர்பிக்காக எமோஷன்ஸை கொண்டு போய் இதனால வந்து அவங்க நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க ஜி. ஸோ இது வந்து ஆல் ஓவர்ல ஜி மட்டும் பண்ணல, அட் த சேம் டைம் நிறைய சேனல், ஸ்டார் நெட்வொர்க்கா இருக்கட்டும், கலர்ஸ் நெட்வொர்க்கா இருக்கட்டும், சன் டிவி எல்லாரும் இதே நிலைமை தான் கையாண்டுட்டு வராங்க. பட் இது ஸ்பெசிஃபிக்கா ஜி வந்து கொஞ்சம் ரொம்ப ஓவரா கையாண்டுறாங்கன்னு தோணுது. ஸோ இதனால இந்த செகண்ட் திங் என்ன அப்படின்னா டிஆர்பி. இவங்க டிஆர்பிக்காக என்ன வேணா பண்ணுவாங்கன்றது தான். அண்ட் தென் இப்போ வந்து 2008 தமிழ்ல ஸ்டார்ட் பண்ண இந்த ஜி டிவி வந்து 2017 அப்பதான் வந்து ரொம்ப ரீச் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். இனிஷியலா ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லலாம். அப்போ வந்து 2008 வந்து சன் டிவி அண்ட் விஜய் டிவி மட்டும் தான் ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு. அப்போ வந்து ஜி டிவியால வந்து கொஞ்சம் கூட எதுவும் பண்ணவே முடியல. பட் அவங்க வந்து அப்பப்போ எட்டி பார்த்துட்டு போனாங்க. டாப் 6 அந்த மாதிரி ரேஞ்ச்ல வந்தாங்க. சொல்வதெல்லாம் உண்மை, ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லி கொண்டு போனாங்க. பட் ஓரளவுக்கு பார்த்தாங்க. ஆஃப்டர் திருப்பி டவுன் ஆயிடுச்சு. 2015-16 வந்து பாலிமர்ல இருந்து இருமலர்கள் போட்டாங்க. இருமலர்கள் புகை பூச்சடவா ஓரளவுக்கு பீக்ல போச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் ஆஃப்டர் செம்பருத்தி இறங்கின பிறகு 2017 வந்து லோகோவை சேஞ்ச் பண்ணாங்க. ஆல் ஓவர் இந்தியால வந்து ஜி நெட்வொர்க் வந்து அவங்களோட லோகோவை சேஞ்ச் பண்ணாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா கம்பேர் டு ப்ரீவியஸ் இயர் 2017 வந்து நல்ல ஒரு மார்க்கெட்டிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ஜி நெட்வொர்க் வந்து ரொம்பவே பாப்புலரா இருந்துச்சு. ஸோ ஆல் ஓவர் இந்தியால ஜி தெலுங்குலயும் சரி, ஜி தமிழ் அப்படின்னு சொல்லி ஜி தமிழ் வந்து செம்பருத்தி சீரியல் டெலிகாஸ்ட் பண்ண உடனே வந்து செம்பருத்தி சரிகமப்பா இந்த ரெண்டு ஷோஸை வச்சு வந்து ஜி தமிழ் வந்து டாப்ல போயிட்டாங்க 2017. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா சன் டிவியோ இருக்கட்டும், ஜி டிவியோ இருக்கட்டும், அடுத்த ரவுண்ட் அடுத்த பிளேஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். வந்து சன் டிவி வந்து செகண்ட் பிளேஸ், ஜி தமிழ் ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஸ்டார் விஜய் தேர்ட் பிளேஸ். ஸோ அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போனாங்க. கிட்டத்தட்ட 1 year வந்து ஜி தமிழ் வந்து நம்பர் ஆஃப் பொசிஷன்ல இருந்தாங்க 2017. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து ஜி தமிழ் அப்படின்னு சொல்லலாம். நீங்க பாத்திருப்பீங்க சீரியல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எமோஷன்ஸோட விளையாடுவாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். இதனால ஜி தமிழ் வந்து பாப்புலாரிட்டி கொண்டு போகணுன்றதுக்காக இது மாதிரியான இதை கொண்டு வராங்க. பட் அவங்களோட டிராபேக் என்னவா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஒரு நல்ல ஃபேஸ் ரீச் போயிடுச்சு அப்படின்னா அந்த சீரியலை முடிக்காம அது கண்டினியூஸா போறதுனால அது வந்து டவுன் ஆகுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. அட் த சேம் டைம் இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா அவங்க வந்து அந்த ஆள் மாத்துறதுன்னு சொல்லுவாங்க, அந்த கேரக்டர்ஸை வந்து மாத்திடுவாங்க. இதனால வந்து அவங்களுக்கு வந்து டிஆர்பி குறையிறது சகஜமா தான் இருக்கு. அண்ட் தென் தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னா
அவங்களுக்கு வந்து எம்பவர்மெண்ட், உமன் எம்பவர்மெண்ட் கான்செப்ட் வந்து ஆல் ஓவர் இந்தியால வந்து போயிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த பெண்கள் முன்னேறதுக்காக பெண்கள் தான் வந்து வீட்டுல கஷ்டப்படுற மாதிரி, அவங்க வந்து வீட்டு விட்டு வெளில அனுப்புற மாதிரியான கான்செப்ட் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இதனால வந்து நிறைய சீரியல்ஸ் எல்லாம் இங்க எடுத்தீங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அவங்க வந்து ஒரு மருமக வந்து வீட்டுல எப்படி கஷ்டப்படுறான் அந்த மாதிரியான கான்செப்ட் தான் அதிகமா எடுத்துட்டு போறாங்க. இதனால வந்து பெண்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்க அழகுது, அவங்க எப்படி முன்னேறாங்க சொல்லி இதை பேஸ் பண்ணி சீரியல் கான்செப்ட் தான் அதிகமாவே இருக்கு. இதனால அவங்க வந்து டிஆர்பியை வச்சு டிஆர்பி ஹையா இருக்கு, அண்ட் தென் ரெவன்யூ அதிகமா ஜென்ரேட் பண்றாங்க. ஒரு ஷோக்கான கான்செப்டை வச்சு இவங்க வந்து இந்த அளவுக்கு ஜீ என்டர்டைன்மெண்ட் என்டர்பிரைசஸ் வந்து இந்த அளவுக்கு டாப்ல இருக்காங்க. ஸோ இது வந்து நான் வெறும் ஜி டிவி மட்டும் சொல்லல, பட் ஸ்பெசிஃபிக்கா ஜி அதிகமா இன்வால்மெண்ட் டைப் பண்றாங்க அப்படின்றத சொல்றேன். அட் த சேம் டைம் இவங்க வந்து சன் டிவியா இருக்கட்டும், ஸ்டார் விஜயா இருக்கட்டும், கலர்ஸ் நெட்வொர்க்கா இருக்கட்டும், ஸ்டார் எல்லாரும் வந்து இதே மாதிரியான முயற்சியில ஈடுபடுறாங்க. பட் ஸ்பெசிஃபிக்கா வந்து ஜி வந்து ரொம்பவே இந்த மாதிரியான கேட்டகரியில ஈடுபடுறாங்க. அதனால நம்ம இவங்க டிராபேக்ல வந்து டிஆர்பி அடி வாங்குது அப்படின்னு சொல்லலாம். பட் கம்பேர் டு ப்ரீவியஸ் இயர்ஸ் வென் இப்போ வந்து டிஆர்பில வந்து கம்மியா இருந்தாலும் கூட இவங்க வந்து ஒரு டவுன்ஃபாலா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர் 2020 அப்புறமா 2022 அப்புறமா வந்து ஜி டிவி வந்து டவுன்ஃபாலா இருக்கு. தமிழ்ல அந்த அளவுக்கு இல்லைனா கூட ஹிந்தியில வந்து ரொம்ப டிஆர்பி அடி வாங்குது அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து ஹிந்தியில வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு, அங்க வந்து கும்கும் பாக்ய, குண்டலி பாக்ய, பாக்ய லட்சுமி அப்படின்னு சொல்லி 3 சீரியல்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து 3 சீரியல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு ஏக்தா கபூர். ஸோ இந்த பாக்யான்னு முடியுது பாத்தீங்களா. ஸோ இந்த சீரியல்ஸ் எல்லாமே வந்து 1000 எபிசோட்ஸ்க்கு மேல போயிட்டு இருக்கு. நீங்க பாக்குற கும்கும் பாக்யா தான் வந்து தமிழ்ல வந்து இனிய இருமலர்கள் சொல்லி டப் பண்றாங்க. அந்த சீரியல் வந்து ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். 2014 ஸ்டார்ட் பண்ண அந்த சீரியல் வந்து இப்போ வரல முடியல. ஏன் அப்படின்னா அந்த நேமோட பாப்புலாரிட்டிக்காக தான் இந்த இன்னும் அந்த சீரியல் முடிக்காம இருக்காங்க. பட் அந்த சீரியல் டிஆர்பி கம்மியா இருந்தாலும் கூட அந்த ஜி டிவி வந்து இது அந்த சீரியல் முடிக்காம இருக்கிறது காரணமே வந்து அந்த பாப்புலாரிட்டியான நேம் மட்டும்தான். இதனால வந்து ஜி டிவி அடி வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாங்க. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் இந்த சேனல் பத்தி பேசலாம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபார் மோர் அப்டேட் ஸ்டே டியூன்ட்.